அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரிராஜுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பகவான் பயிற்சி கன்னி ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இதுவரை 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி 18ஆம் தேதி 1/6/2026 திங்கட்கிழமை பின் இரவு 1:50 இவர் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடமான கடகத்துக்கு வர்றாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஐப்பசி 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதிசாரமா கடகத்துல வந்து சிம்மத்துக்கு வராது. அதன் பின்பு தை மாதம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 இவர் சிம்மத்தை வந்து திருப்பி வக்ரமாகிறாரு. அப்ப இங்க கன்னி ராசிக்காரவங்களுக்கெல்லாம் என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இதுவரை 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக உள்ளாருங்க. அப்ப லாபம், அதாவது 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய இடம். அப்ப 11ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெறதுனால கண்டிப்பா இவங்க மனசுக்குள்ள இருக்க ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டம் கை கூடும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல 11ஆம் இடம்ங்கிறது ஒரு மூத்த சகோதரர் சொல்லக்கூடிய இடம். அப்ப இவங்களுக்கு மூத்த சகோதரர் வழியில ஒரு ஆதாயம் உண்டு, ஒரு நல்ல பலன் உண்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 3, 5, 7 இந்த மாதிரி பார்வையெல்லாம் விழுகிறப்ப இவங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு. 3ஆம் இடங்கிறது இவங்க நிறைய ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறப்ப தன்னோட குழந்தைகளுக்காண்டி இவங்க நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அதே போல் இவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் சென்று வருவது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அப்படிங்கிற அமைப்பு தான். அதே போல் 5, 7 தொடர்பு இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இவங்க அதாவது காதல் திருமணம் செய்யணுங்கிற அமைப்பில் இருக்கிறவங்க இந்த காலகட்டம் அவங்க காதல் கைகூடி ஒரு திருமணத்தில் முடியும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்நபர் சந்திக்கக்கூடிய எதிர்நபர்களை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை, பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற அமைப்பு தான். உங்களுக்கு மூத்த இளைய சகோதரர் வழியில் நல்ல ஒரு ஆதரவு உண்டு இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் அம்மன் கோயிலுக்கு ஒரு பாலபிஷேகம் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு இந்த பலன் நல்ல ரெட்டிப்பாக பலனாகும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.